முதல்ல அந்த கல்கட்டா அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொன்னீங்களே, அவங்க அட்ரஸ் கொடுங்க. ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நான் அவங்க கிட்ட டைரக்டா பேசிக்கிறேன். அந்த அட்ரஸ் தேடணும். should be somewhere in the cabin. நான் தேடி எடுத்து வைக்கிறேனே. நீ முதல்ல 5 lakhsக்கு செக் போட்டு ஆடிட்டர் ஆபீஸ்க்கு பாஸ் பண்ணிடு. Hey idiot. ஏன் கேபின்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம், சாப்பாடு வைக்க போனேன். What nonsense. தொலைச்சிருவேன் உன்னை. போனா போகுதேன்னு கொஞ்சம் எடை கொடுத்தா ஓவரா தலைக்கு மேல ஏறி ஆடிட்டு இருக்க. இத பார், எனக்குன்னு 1000 பர்சனல் இருக்கும். நீ எதுக்கு உள்ள பூந்து குழப்பிட்டு இருக்க? அடிச்சு விரட்டிடுவேன், ஜாக்கிரதை. இல்ல மேடம், சாப்பாடு வைக்கிறதுக்காக தானே நான் போனேன். இதெல்லாம் நான் எப்பவும் செய்யற வேலை தானே மேடம். நீங்க சொன்னதை செய்யலனா அப்புறம் அதுக்கு வேற திட்டுவீங்க. நான் சொல்றதை செஞ்சாலும் திட்டுவேன், புரிஞ்சுதா? Be careful. இல்ல மேடம், நான் வந்து Will you just shut up? என்னை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா? தொலைச்சிடுவேன். தலை. என்னாச்சு இவங்களுக்கு? ஏன் இவங்க என்ன இப்படி கத்திட்டு போறாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த அர்ச்சனை உனக்கு இல்ல, எனக்கு. நீ போ. ஒண்ணுமே புரியல. அனுராதாங்கிற பர்சனல் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. கேட்டா ஏதோ கிறிஸ்டியன் கன்சர்ன் அது இதுன்னு போய் சொல்றாங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. என்னண்ணே? நீ தானப்பா என்ன இன்டர்காம்ல கூப்பிட்டு வர சொன்னேன். ஓ சாரிண்ணே, மறந்து போயிட்டேன். உட்காருங்கண்ணே. அண்ணே, ஈசிஆர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, 10 ஆமாம்பா, டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அது என் பேர்ல இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை மாத்தி வேற பேருக்கு எழுதணும். யார் பேருக்கு எழுதணும்? ராஜலட்சுமி. எந்த ராஜலட்சுமி? அதானே சுஷ்மாவோட அம்மா பேர். என்னண்ணே சைலண்ட் ஆயிட்டீங்க? கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடுங்க. வர வெள்ளிக்கிழமைக்குள்ள பேரை மாத்தி டாக்குமெண்ட் என் கையில கொடுத்துருங்க. என்ன அண்ணன் அண்ணங்கிறீங்க? அந்த உரிமையில 2 வார்த்தை பேசலாமா ஷாம்? அண்ணே ப்ளீஸ், என்ன திட்டுறது கூட உங்களுக்கு உரிமை இருக்குண்ணே. கொஞ்சமாவது உனக்கு மூளை இருக்கா ஷாம்? அண்ணே, நிஜமாவே திட்டுறீங்களா? பின்ன என்னப்பா, அந்த டாக்டர் ஒரு கொலைகாரன், அந்த ராஜலட்சுமி அவனை விட ஃப்ராடு. அவ ஒரு குழந்தைய பெற்றுட்டு ஊர் உலகத்துக்கே மறைச்சிட்டா. அவ பேர்ல அந்த ப்ராப்பர்ட்டி எழுதணும்னு யார் கேட்டா? அண்ணே, ராஜிக்கு பிறந்த நாள் வருது. அவளுக்கு ஏதாவது பெருசா பண்ணணும்னு என் பொண்ணு அடம் பிடிக்கிறானே. அவ பாறாங்கல்ல தூக்கி உன் தலையில போட்டா. அதுக்கு பதிலா நீ ப்ராப்பர்ட்டி எடுத்து அவளுக்கு கொடுக்குறியா? மோசக்காரியா அவ? அவளை போய் நம்புறிய ஷாம்? என்ன வேணாலும் திட்டுங்க, ராஜியை மட்டும் திட்டாதீங்கண்ணே ப்ளீஸ். என்னால பொறுத்துக்க முடியாதுண்ணே. அவ உன்னை அவ்வளவு திட்டி உன் குழந்தைக்கு அம்மா இல்லைங்கிறா. அவளை போய் நம்புறிய நீ? அண்ணே, அம்மா இல்லைன்னு அவ சொல்லலாம், ஆனா அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? தப்பு என் பேர்லயே இருக்குண்ணே. 1000 தான் கருத்து வேறுபாடு கோவம் இருந்தாலும் அன்னைக்கு பிறந்த நாள் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ளீஸ் ஏற்பாடு பண்ணிடுங்க, இல்லைன்னா என் பொண்ணை என்னால சமாளிக்க முடியாது. சரிப்பா, ஓ இஷ்டம். நான் என்ன சொல்றது? தேங்க்யூண்ணே. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. ரிஜெக்டட். அண்ணே, சின்ன ரிக்வெஸ்ட்னா ரிஜெக்டட், பெரிய ரிக்வெஸ்ட்னா சொல்லுங்க, ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் பிள்ளை ராஜீவ் பெகாசஸ் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஜேஎம்டியா இருந்தான். இப்போ கொஞ்சம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வேலை வேணும்ப்பா. கூட்டிட்டு வாங்கண்ணே. அந்த கம்பெனி பற்றி தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். நம்மக்கிட்ட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. இந்த ஐடி கம்பெனிலே வேலை இருக்கு. ஆனால் பெகாசஸ் மாதிரி பெரிய கம்பெனி கிடையாது, சின்ன கம்பெனி தான் இது. ஆனால் உன் மனசு பெருசாக இருக்கப்பா. அது போதும் ஷாம். இங்கேயே வேலை கிடைச்சா அவனுக்கு. கிடைச்சாச்சுண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஓகே, கேபினுக்கு போ. ஹலோ, யாரு? ஸ்னேகாவா? என்ன பார்க்கவா? சரி, ஓகே, உள்ள ஒரு சொல்லுங்க. மை கமின் அண்ணா. வாமா. குட் மார்னிங் அண்ணா.
டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன திடீர்னு இந்த பக்கம்? எப்படி இருக்க? முதல்ல உட்காரு. தேங்க்ஸ். சரி, காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல வேண்டாண்ணா, பரவாயில்ல. சொல்லுமா. அண்ணா, ரொம்ப நாளாவே நீங்க இந்த பேங்க்ல ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்களா? ம். நிஜமாவே நீங்க இங்க தான் ஒர்க் பண்றீங்களா இல்ல இந்த மன்னாரன் கம்பெனி மாதிரி ஏதோ பேர் வச்சு ஒர்க் பண்றீங்களான்னு செக் பண்ணலான்னு வந்தேன். நீ என்னை தேடி ஆஃபீஸ் வந்தேனதும் நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். வீட்டில் உள்ள பிரச்சனை எதுவும் அதிகமாகி நீயும் துரகேஷும் வெளியே வந்துட்டீங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் மாமா என்னை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளினாலும் நான் போக மாட்டேன். அடிக்கடி இதோ போயிடுவேன்னு பூச்சாண்டி காமிச்சு சமாளிச்சுட்டு இருக்கேன். மீனாக்கு பிரியா ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. வீட்டு பிரச்சனைலாம் சொல்லியிருக்கா. இந்த பக்கம் நீயும் உங்கள் அப்பாவும். அண்ணா ப்ளீஸ் டாக்டர் கருணாகரன்னு சொல்லுங்க. சரிம்மா, நீ அவரை மோதிக்கிறீங்க. அதான் குடும்ப விஷயம் பேச வந்தியோ என்னமோ நினச்சேன். இல்லண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். உங்க பேங்க்ல அனுராதா ராஜ்குமார்னு ஒரு கஸ்டமருக்கு அக்கவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். எதுக்கு? கொஞ்சம் பாருங்களேன். அக்கௌண்ட் நம்பர் சொல்லுமா. ஆமா, அக்கௌண்ட் இருக்கு. அவங்க அக்கவுண்ட்க்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது செக் பாஸ் ஆயிருக்கா? எம்எல்என் ஹாஸ்பிட்டல்ல இருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு செக் பாஸ் ஆயிருக்குமா? அண்ணா, அந்த அனுராதாங்கிறவங்க பேர்ல கல்கட்டா அட்ரஸ் எதுவும் இருக்கா? இல்ல ஒரு கிறிஸ்டியன் மிஷனரியோட பேர் ஏதாவது? கல்கட்டா அட்ரஸ் எதுவுமே இல்லையே. கோடம்பாக்கம் அட்ரஸ் தான் இருக்கு. கோடம்பாக்கம் அட்ரஸ். கிறிஸ்டியன் மிஷனும் கிடையாது. கிறிஸ்டியன் மிஷனரின்னு தானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? ம். அண்ணா, முடிஞ்சா அவங்களோட அட்ரஸ் எனக்கு கொஞ்சம் தர முடியுமா? நியாயமா தரக்கூடாது. ஆனா நீ கேட்டால் அதில் ஏதோ காரணம் இருக்கும். சரி, ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது, நான் தரேன். இந்தாம்மா. தேங்க்ஸ்ண்ணா, நான் கிளம்புறேன். சரிம்மா. ஸ்னேகா, சொல்லுங்கண்ணா. ஜாக்கிரதையா இருமா. எதாக இருந்தாலும் 2 தடவை யோசிச்சு பண்ணு. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு. ஷியோர்ண்ணா. சரிம்மா, வரேன். பார்த்து போயிட்டு வா. தேங்க்யூ. மேடம், வாங்க வாங்க. அனுராதா ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். ஏய், நீ உள்ள போ. உட்காருங்க. மேடம், அந்த பொண்ணு முன்னாடி எங்க 2 பேரோட ஒரிஜினல் பேர் வச்சு கூப்பிடுறீங்களே. ஏய், தட்ஸ் நாட் a problem. அவ என்னோட ஆள் தான். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல மேடம். அதான். அப்புறம் நினைச்ச மாதிரி பிளான் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கருணாகரனை ஒரு பிரச்சனையில மாட்டி விடுறதுக்காக உங்க 2 பேரையும் நான் தான் தீபா மனோகர்ன்ற பேர்ல அங்க அனுப்பி வச்சேன். போய் பிரமாதமா நடிச்சு வயித்துல சிசர் இருக்கா மாதிரி ஏமாத்தி அந்த ஆளை நல்லா நம்ப வச்சு என் மேல கேஸ் போடுற மாதிரி பண்ணி கடைசியில அந்த கேஸ்ல அந்த ஆள் நல்லா மாட்டிக்கிட்டாரு. இப்ப கோர்ட் அவமதிப்பு கேஸ் ஆகி எனக்கு நஷ்ட ஈடா 5 கோடி ரூபாய் தர அளவுக்கு அந்த ஆளை பண்ணியாச்சு. எப்படி தர போறான்னு தெரியல. எனிவேஸ், இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். அவன் கொடுத்துதானே ஆகணும். ஏன்னா கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஆமா மேடம், தீபாவா நடிச்சு என் பேர் அனுராதன் மறந்தே போச்சு. இவரையே மனோகரன் தான் நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 5 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்தனே, கிரெடிட் ஆயிடுச்சு அது உங்க அக்கவுண்ட்ல? ஆயிடுச்சு மேடம். நீங்க பேசின தொகையை செட்டில் பண்ணிட்டீங்க. நாங்களும் அதை எடுத்துட்டோம் மேடம். வெரி குட். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இமீடியட்டா நீங்க 2 பேரும் என்ன பண்ணணும்னா ஊரை விட்டு போகும். மேடம் மேடம், ஷாக் ஆகாதீங்க. இது சொல்றதுக்காக தான் நான் உங்க 2 பேரையும் கூப்பிட்டேன். ஆக்சுவலா நான் உங்களுக்கு செக் கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். எனக்கு நீங்க பிரஷர் கொடுக்காம கொஞ்ச நாள் டைம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு லிக்விட் கேஷாவே கொடுத்துருப்பேன்.
என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க காசு காசு நீங்க ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டீங்க. நானும் அந்த நேரத்துல பின்விளைவுகள் யோசிக்காம என் கையில இந்த செக்கை உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன். மேடம், என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கலாமா? அதான் அந்த ஸ்னேகா இருக்காளே, என் ஹாஸ்பிட்டலோட GM. அவதான் இப்ப பிரச்சனை தரா. அவதான் இப்ப அக்கவுண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அனுராதான்ற பேர்ல 5 lakhsக்கு டிரான்சாக்ஷன் ஆன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. என்கிட்டே வந்து அனுராதா யாருன்னு கேக்குறா. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடுச்சா? நோ டவுட் இல்ல. அப்படி வந்திருந்தா என்கிட்ட அவ டைரக்டா அதை பத்தி கேட்டிருக்க மாட்டா. இன்னொன்னு, நீதான் அனுராதான்ற விஷயம் அவளுக்கு தெரியாதே. அதனாலதான் என்கிட்டே வந்து அவ கேட்டா. நானும் ஏதோ அந்த நேரத்துல கால்கட்டா கிறிஸ்டியன் கன்சர்ன் சிஸ்டர் அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சிட்டேன். நிஜமாவே பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இப்போதைக்கு அப்படிதான் நினைக்கிறேன். இருந்தாலும் இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இமீடியட்டா நீங்க இப்ப இருக்க வீட்டை காலி பண்ணி ஊருக்கு போயிடுங்க. அதுதான் நமக்கு நல்லது. ஓகே மேடம், நாங்க இமிடியேட்டா காலி பண்ணிடுறோம். எனிவேஸ், நான் போட்ட பிளானு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். இப்ப வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒரு விஷயம், இனிமே என்ன தேடி என் வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாதீங்க. நீங்க கிளம்புங்க. சரி மேடம், வரேன் அப்ப நாங்க கிளம்புறோம். மேடம், ஒரு விஷயம். என்ன? அந்த தீபாவோட ஒரிஜினல் ஸ்கேன் ரிப்போர்ட் உங்ககிட்ட தான் நாங்க கொடுத்துருக்கோம். ஆமா, யாரு இல்லைன்னு சொன்னது? அந்த கருணாகரன் வந்து சண்டை போட்டப்ப அவர்கிட்ட தான் ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுத்ததா பொய் சொன்னோம். ஆனா அதை அவர்கிட்ட கொடுக்கல, உங்ககிட்ட தான் கொடுத்தோம். அதை ஞாபகப்படுத்தணும் மேடம். பிளான் போட்டதே நான் தான். எனக்கே திரும்ப சொல்றீங்களா? கிளம்புங்க. ஓகே மேடம், நாங்க கிளம்புறோம். வர மேடம். அக்கா, ஏய், எதுக்கு இப்ப கத்துற? இப்ப வந்துட்டு போறாங்களே அவங்கள ஊசட்டப்பா. How cheap you are. ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு உள்ள ஆமா, வந்திருக்கீங்க. நீதான் சொந்த தம்பியை ஒதுக்கி வச்சிட்டியே. ஹாஸ்பிட்டல் அவமானம், இப்ப வீட்லயே அவமானம். உனக்கு வலது கை மாதிரி இருந்ததுனாக்கா என்ன ஏங்க ஒதுக்கி வச்ச? நீ நேர்மையா இருந்திருந்தா நான் ஏன் உன்னை ஒதுக்கி வச்சிருக்க போறேன்? 2 மாசத்துல நீ 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான சரியான கணக்கு கூட நீ எனக்கு கொடுக்கல. அப்போ இனிமே என்ன கடைசி வரைக்கும் நம்ப மாட்டேன். ஸ்னேகாவை தான் நம்பு. ஆமா, நீ கிளம்பு. அக்கா, அவ உனக்கு எதிரா என்னென்ன சதி செய்யறான்னு தெரியுமா? ஏய், ஷட் அப். அவ உன்னை கணக்கு கேட்டான்றதுக்காக தேவையில்லாம நீ அவனால பழி போடாத. இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிப்ப பாரு. சரி, நீ எக்கட கேட்டாவது போ. எனக்கு இப்ப 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும். என்னது? 50 லட்சம் ரூபாய் நான் எதுக்குடா உனக்கு தரணும்? நீதான் அந்த கருணாகரன் 5 கோடி வாங்க போறியே, அதுல உன் சொந்த தம்பி எனக்கு 50 லட்சம் வேணுமா? இதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. கிளம்பிக்கிட்டே இரு. இனிமே இது பக்கமே வராது, போ. ஓ, அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? எனக்கு தெரியாம எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்க. உன் தம்பி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். வாங்க சார். வணக்கம்மா. வாண்ணே, வாது வர. ஹலோ ராஜி. யார் இவரு? யாருமா இவரு? வணக்கம் டாக்டர் சார், என் பேர் நாச்சியப்பன். நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நாம வீடு விற்க போறதை எப்படியோ கேள்விப்பட்டு அவரா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோமா சொல்றாரு? 2 C வரைக்கும் பேசலாம் சார். அவ்வளோ கம்மியாவா? நானும் அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு 3 C பார்ட்டியா இருந்தா சொல்லுங்கன்னு. மா, இப்போ நமக்கு தேவை 5. சார், இந்த வீடு 5 Cக்கு போச்சுன்னா நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறதே விட்டுறேன் சார். டாக்டர், இப்போ ஏன் வீட்டை வைக்கிறீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லை சார், முத்துலட்சுமிக்கு 5 கோடி ரூபா நஷ்டீடு கொடுக்கணும்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. டைம் வேற கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதான் வீட்டை வித்தலான்னு. என்ன டாக்டர் நீங்க காலையிலேருந்து என் கூடவே சுற்றிக்கிட்டு தெரியுறீங்க? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்சிருங்க, நீங்கள் என் கூட நல்லா பழகுறீங்கிறதுக்காக என் குடும்ப பாரத்தெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வர்றது எனக்கு நியாயமா படல சார். உங்களோட ரொம்ப கஷ்டங்க. உங்களை புரிஞ்சுக்கிறவே முடியல டாக்டர். ஒரு ஆபத்துனா கூட வந்து நிற்க மாட்டேங்கிறீங்க. இவர் எப்பவுமே அப்படிதான் சார். சரி விடுங்க,
ஏங்க நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்க? இந்த வீடு வேற 2 ரூபா தான் போகுமா? சார் உங்களுக்கு தெரியாதது இல்லை, ரியல் எஸ்டேட்டு இப்போ ரொம்ப டவுனாக இருக்குது. யாரும் இப்போ வீடு வாங்குறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் வேணால் 4 பேரை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்கள். நான் சொல்கிற ரேட்டு கூட உங்களுக்கு கிடைக்காது. நான் சொன்ன ரேட்டுக்கு ஒரு பார்ட்டி ரெடியாக இருக்குது சார். உங்களுக்கும் அவசரம். சட்டு போட்டு நீங்கள் முடிவு பண்ணால் அது உங்கள் புத்திசாலித்தனம். சார் என்ன பண்ணலாம்? சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று கேட்போம். ஒரு 2 நாள் டைம் கேளுங்க. அதான் சார் நானும் நினைச்சேன். ஏன் சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. மேடம் நீங்கள் ஏன் தயங்குறீங்க? பார்ட்டி இப்போ கையில் ரெடியாக இருக்குது சார். நாளைக்கு மனசு மாறிட்டா கஷ்டம். எப்போ எங்களை யோசிக்க விட மாட்டீங்களே? ஒரு பார்ட்டி மாட்டிட்டா போதும், கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவீங்க. அப்படிலாம் இல்லை சார். எனக்கு என்னமோ இப்பயே முடிச்சிட்டா பரவாயில்லன்னு தோணுது. எனக்கு என்னமோ இவர் சொல்கிறதும் சரின்னு படுது. மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு அமையிறது கஷ்டம். கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க சார். உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே தெரியாது. பச்சை குழந்தை சார் நீங்கள். கொஞ்சம் யோசிக்கணும் டாக்டர். கோர்ட்டில் கொஞ்சம் டைம் கேட்பான். அமௌண்ட் அதிகமாக இருக்குது, என்னால் இப்போதைக்கு கட்ட முடியாது. அப்படியெல்லாம் சட்டத்தில் எவ்வளோ இடம் இருக்குது. என்ன சார் சொல்றது எனக்கு சரின்னு படுதுன்னு. இது பாருங்க, நீங்க எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுங்க, அவ்வளவுதான். சரிம்மா, நான் 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். ஓகேன்னா பார்ட்டியை கையோட கூப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க, வரேம்மா. வரேங்க டாக்டர், வரேன் சார். ஏதோ அதிசயம் நடந்து இந்த வீடு தப்பிச்சிரும்னு எனக்கு தோணுது. அப்படி நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கவலையே படாதீங்க, டாக்டர் மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி வாங்க உள்ள போலாம். பாப்பா. என்னங்க திடீர்னு நம்ம ஊருக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே. கரெக்ட் தானே, நம்மளுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட் வந்துருச்சு. அப்புறம் என்ன, கிளம்பிட்டே இருக்க வேண்டியதானே. சீக்கிரம். எப்படி இருக்கீங்க தீபா? வாங்க வாங்க. ஆமா, நீங்க எப்படி இங்க? பெட்டி படிக்கையோட வெளியில போற மாதிரி இருக்கு. ஆமா, எங்க உங்க குழந்தை? அவனுக்கு ஊர்ல உடம்பு சரியில்லை, அதான் பாக்குறதுக்கு அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம். ஓ, எந்த ஊர் போறீங்க? அது வந்து திண்டுக்கல். அப்படியா? இல்ல மேடம் ஒரு ஃபார்ம்ல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு. நாங்க இன்னும் 1 வாரத்துல வந்துருவோம். வந்து நாங்க கையெழுத்து போடுறோம். நீங்க மேடம் கிட்ட சொல்லிடுறீங்களா? அப்படியா தீபா? ஓகே தீபா, நீங்க கிளம்புங்க. சரி, என்னங்க வாங்க. அனுராதா, ராஜ்குமார், சோ அனுராதாங்கிற தீபா கரெக்ட்? முத்துலட்சுமி கொடுத்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டீங்க போல் இருக்கு. ஏய், எங்க ஓடுற? ஏண்டா சார் எஸ்கேப் ஆவா பாக்குறேன்? எழுந்துரு சார், எழுந்துரு. ஏய் சார், வாடா. வாடா. ஏய் வாமா. வண்டில ஏறுங்க. வந்து ஏறு வா.